எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. உங்களுக்கு புக்கு படிக்க டைம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்களுக்காக நான் புக்கு படிச்சுட்டு அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி நான் ஸ்பெசிஃபிக்காக எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, இப்போ புதுசாக வந்திருக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு 700 மதுக்கடைகளை வந்து மூடியிருக்காங்க. அதாவது மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இடங்கள், அதாவது கோயில்கிட்ட, ஸ்கூல்கிட்ட, இந்த மாதிரியான விஷயங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்போ நமக்குள்ளே ஒரு 2 கேள்வி இருக்கும். இப்போ இது பண்ணுறதுனால என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்ட்டு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே குடிப்பழக்கம், மது பழக்கத்துக்கு அடிமையானவங்களை வந்து மாற்றுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இது எந்த விதத்தில் தடுக்கும் அப்படின்னா, புதுசாக யாரும் அதை ட்ரை பண்ணுறதுக்கு போகாமல் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலுக்கு கிட்டே இருக்குது அப்படின்னும்போது அதில் புதுசாக ஒருத்தங்க வந்து அந்த மது பழக்கத்துக்கு போய் ட்ரை பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து தடுக்கும். ஏன்னா வித்தின் அ ரீச்சில் எந்த பொருள் இருந்தாலும் நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நமக்கு தோணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ரிட்ஜை திறந்த உடனே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே அதை எடுத்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடும். அது கண்ணுக்கு மறைவாகவோ இல்லை அது கொஞ்சம் தொலைவுலையோ இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த பழக்கம் வராது. சிமிலர் கான்செப்ட் தான் இது வந்து ஹியூமனோட ரெகுலர் சைக்காலஜி. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இன்னொன்று வந்து நமக்கு தோணும், தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மது விற்பனையால் தான் அதிகமான காசு வருது, வருமானம் வருது அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். அப்போ இதை குறைக்கிறதுனால வருமானம் போயிடுமே அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஆனால் ஆக்சுவலாக வந்து இது கவர்மெண்ட்க்கு வந்து வருமானத்தை வந்து கூட்டும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியாக இருக்கும். அதுக்கு முக்கியமான விஷயம் வந்து, இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். யூட்டோப்பியா ஃபார் ரியலிஸ்ட் அப்படின்ற ஒரு புக்கில் ஒரு உண்மை சம்பவம், எப்படி வந்து இந்த பழக்கங்கள் அதிகமாகறதுனால பிரச்சனைகள் வருது, அதை குறைக்கிறதுனால எப்படி வந்து கவர்மெண்ட்க்கு வந்து லாபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 80லேருந்து 90% குற்றங்கள், இந்தியாவில் எந்த நாட்டை நீங்கள் எடுத்துக்கினாலும் 80லேருந்து 90% குற்றங்கள் உருவாகிறதுக்கு காரணமே வந்து மதுவும் போதை பழக்கம் இருக்கிறது தான். ஸோ இதை பண்ணுறவங்க தான் வந்து இது அதிகமாக குடிப்பழக்கத்துக்கும் இந்த மாதிரியான போதைப் பொருள்களுக்கும் அடிமையாகிறவங்க தான் 80லேருந்து 90% குற்றங்கள் நிகழுது. ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அது அந்த கதையிலுமே சொல்லியிருப்பேன் இந்த யூட்டோப்பியா ஃபார் ரியலிஸ்ட் புக்கில். அது உண்மையாகவே நடந்த சம்பவம். கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த குற்றங்களை தடுக்கிறதுக்கும் அந்த குற்றவாளிகளை பாதுகாத்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட செலவுகள் பண்ணும். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளுடைய நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அதிகமான மது பழக்கங்களுக்கு அடிமையாகும் போதும், போதைப் பொருளுக்கு அடிமையாகும் போதும் உடம்பில் வந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும். மறுபடியும் அதுக்கு அவங்க எங்கே போவாங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போவாங்க. மறுபடியும் கவர்மெண்ட் தான் வந்து அந்த செலவை பண்ணும். அதுக்கப்புறம் மூணாவது வந்து இவங்களுக்கு வந்து மறுவாழ்வு மையங்கள்னு சிலது இருக்கும். அதுவும் கவர்மெண்ட் சிலது நடத்திக்கிட்டு இருக்குது. இவங்களை வந்து அந்த மது பழக்கத்துலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு அதுக்கும் வந்து கவர்மெண்ட் தான் செலவு பண்ணும். ஸோ மதுவால் நமக்கு வருமானம் வருது, எஸ். ஆனால் வேறு எங்கெல்லாம் நமக்கு செலவினங்கள் ஆகும் அப்படின்னா, குற்றங்களை தடுக்கிறதுக்கும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கும் அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் ஏகப்பட்ட காசு செலவாகும். ரெண்டாவது ஹெல்த் கேர், ஹாஸ்பிட்டல்ஸில் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக கவர்மெண்ட் ஏகப்பட்டது செலவாகும். அதுக்கப்புறம் மறுவாழ்வு மையங்களில் மறுபடியும் கவர்மெண்ட் தான் செலவு பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து மதுவால் விற்பனை 10 ரூபா வருதுன்னா, இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு கவர்மெண்ட் செலவு பண்ணுறது 15 ரூபாவாக இருக்கும். ஸோ ஏகப்பட்ட காசு மதுவுடைய வருமானத்தை விட நாம் வந்து மக்களுக்கு வந்து நம்ம செய்கிறோம். இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் கூட. அது நம்ம கவர்மெண்ட் இல்லை, எந்த கண்ட்ரி நீங்கள் வளர்ந்த நாடு, வளர்கிற நாடுகளில் வந்து இந்த மாதிரியான செலவுகள் வந்து ஏற்படும். ஸோ இப்போ இந்த மது பழக்கத்தை வந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக, அது ஓவர் நைட்டில் நம்ம மாற்ற முடியாது. இது வந்து ஜெனரேஷன்ஸ் எடுக்கும். ஏன்னா இது ரொம்ப வருஷமாக நம்ம பழக்கத்துக்கு உள்ளே வந்துடுச்சு. இந்த கடைகள் இன்க்ரீஸ் ஆகிறதுனால புதுசான டீனேஜர்ஸ் இவங்க எல்லோரும் மது பழக்கத்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நாம் வந்து ஒரு ஃபேன்சியாகவே நம்ம காமிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ஜாலிக்காக பண்ணுறது அப்படின்ற மாதிரி சினிமாக்கள்லேயும் மற்றது நமக்குள்ளே இருக்கிற டிஸ்கஷன்லேயுமே அதை வந்து ஒரு ஃபேன்சி ஆக்கிட்டோம்.
ஆனால் அது வந்து என்ன ஆகுதுன்னா இது ஒரு தப்பு இல்லைன்ற மாதிரியான ஒரு கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போயிடுச்சு. இதுவும் மெல்ல மெல்ல மாறும்போது ஒரு மாற்றங்கள் வரும். ஆனால் இதில் இருக்க பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இது நிறைய போய் அடிமை ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்கள தான் வந்து இது நிறைய பாதிக்குது. அவங்க தான் ரொம்ப அடிமை ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் அந்த கதையில் நான் சொல்லியிருப்பேன். அந்த லிங்க்கை வந்து நான் கொடுத்துருக்கேன். நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு இருக்க ரியல் சேலஞ்ச் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்கள நாம் எப்படி அப்லிஃப்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அவங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காசுக்கு நிறைய பிரச்சனை வரும்போது அவங்க வந்து டெம்ப்ரவரி ரிலீஃப்காக இந்த மது பழக்கத்துக்கு போயிடுறாங்கன்னு அந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து இப்போ நமக்கு எப்பயுமே இருக்கிற எல்லா கண்ட்ரிஸ்க்கும் இருக்க பெரிய சேலஞ்ச். இந்த பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பேஸான விஷயம் வந்து நீங்கள் என்ன தான் ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ ஹெல்த் கேர் எல்லாம் கொடுத்தா கூட வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்கள நாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலைவாய்ப்பு மூலிமா அவங்கள வந்து மேலே கொண்டு வரும்போது இந்த மாதிரியான பழக்கங்களுக்கு நிறைய பேர் அடிமை ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியில் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே உண்மை. இதுதான் வந்து நம்ம எல்லா கண்ட்ரிஸ்க்கும் இருக்க பெரிய சேலஞ்ச். ஒரு படிக்கிறவனுக்கு ஏதோ படிச்சிட்டான் அப்படின்னா அவன் எங்கன்னா போய் வேலை பார்ப்பான். இந்த ஸ்டேட்லனா அடுத்த ஸ்டேட்டு, இல்லைனா அடுத்த நாடு அப்படின்னு போயிடுவான். ஆனால் இங்கே படிக்காதவங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்கள மேலே கொண்டு வர்றது தான் வந்து ஒவ்வொரு நாட்டிலும் இருக்க பெரிய சேலஞ்ச். அதை வந்து நம்ம பண்ணும்போது நம்ம வந்து ஓரளவுக்கு வளர்ந்துருவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு அவேர்னஸ் தேவை. இது வந்து இல்லை, இது தப்பு, இதை வந்து ஓரளவுக்கு மேலே நம்ம கொண்டு போகக்கூடாதுன்னு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். சம்டைம்ஸ் அதை நம்மளே மீறி போயிடும். ஸோ இந்த மாதிரியான ஃபேன்சியான விஷயங்களாக இதை காட்டாமல் இதை வந்து தப்பு அப்படின்றத வந்து ஓரளவுக்கு மக்களுக்கு உணர செய்கிறதும், வறுமை கோட்டு கீழே இருக்கவங்கள அப்லிஃப்ட் கொண்டு வர்றதும் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து இது உண்டு பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இந்த புக்கையும் படிங்க. அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ லிங்க்கையும் கொடுக்குறேன். அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.